Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். என்ன சார் திமுகவுக்கு எதிரான மலன்னு வெள்ளாள கவுண்டர் வன்னியரும் சமநிலை சூறையாடுறதுக்கு வரையர் இழிச்ச வாயனா, நாடார் இழிச்ச வாயனா, முக்குலத்தோர் இழிச்ச வாயனா, அருந்ததிர் இழிச்ச வாயனா, செம்முந்தர் இழிச்ச வாயனா, சும்மா திமுக எதிர்ப்பு திமுக இருக்குன்னு பஜனை பண்ணிட்டு ரெண்டு ஜாதி சமூக நீதியை சூறையாடுறதுக்கு ஒரு ஜாதி கொங்கு மண்டலத்துல கூடி கும்மாளம்படிக்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு இங்க வைக்கார பசங்க நாட்டுல இருக்கான்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்கிறாரா? யார சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி அதே வெள்ளாள கவுண்டர் அண்ணாமலையும் பயன்படுத்தி பிஎம்ஐயும் பயன்படுத்தி நான் திமுக தொகுதிச்சு காட்டுறேன். ஈரோடு கிழக்குல திண்டுக்கல் டெல்லி அதிகம். சீமானுக்கு ஈர்ப்பு கூட உங்களுக்கு இல்ல. சீமான் 5% உயர்ந்தாரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியும் கொடுத்துருக்காரு. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான சூழலில் வரவேற்பெல்லாம் சூப்பராக இருக்கே. வன்னியர்களை வரவேற்றிருக்காங்க. கொஞ்சம் அதிமுக ஓட்டு போடக்கூடிய மீனவர்களை வரவேற்றிருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட் யாருமே டேர்ன் ஆகி போகலை. இதர ஜாதிகள் யாருமே போகலை. ஃபஸ்ட்டில் கொங்கு வேளாளர் மட்டுமே வரவேற்ற சூழ்நிலையில் ஒரு இந்துத்துவாவை சொன்னாதான் அங்கே கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளருக்கு எதிராக இருக்கக்கூடிய பிற ஜாதிகளை இந்துத்துவா சொல்லி ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி தான் அந்த ஹெச்ஆர்என்சி மேட்டரில் அரசு ஆலய பணத்தில் அரசு எடுத்து எல்லாத்துக்கும் கல்வி கொடுக்கலாமான்னு கேட்டார். சிம்பிள். இந்துக்கள் போடக்கூடிய காணிக்கையில் உள்ள பணத்தை கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு கல்வி கொடுக்கலாமான்னு கேட்டார். அந்த கிறிஸ்தவ முஸ்லீம்ங்கிறத சொல்லலை. காரணம், அங்கே கொங்கு வேளாளர் தவிர யாரும் வரல. அப்படியே அந்த இடங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சில இடங்களில் நாகப்பட்டினம் சைடு மீனவர்களும் வன்னியர்களும் வந்தாங்க. வன்னியர்கள் வந்த ஊரை கூட எனக்கு சொல்ல முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் ஜெயங்கொண்டானுக்கு வரும்போது என்டிஏயில் பாமக இருக்கு, பாமக நம்ம கூட்டணிக்கு வரும்னு சொல்லும்போது தான் மிகப்பெரிய கைத்தட்டல் அவருக்கு கிடைச்சிது. அந்த கூட்டம் வன்னியர் கூட்டங்கிறதுக்கு தான் இது பெரிய எக்ஸாம்பிள். அடுத்தபடியாக கடலூரில் பேசும்போது 10.10.5ன்னு அந்த கூட்டம் இது பண்ணுது. எம்ஜிஆர்னோ ஜெயலலிதானோ ரெட்டலனோ கத்தல்ல கேசி பழனிசாமி, சைத துரைசாமி அண்ணன் நான் மதிக்கும். எம்ஜிஆருக்கு புகழ சைத துரைசாமி அண்ணன் சென்ட்ரல் ரயிலும் கொண்டு வந்திருக்காங்க. அது அண்ணனுக்கு சாதனை. பட் யதார்த்த அரசியலை உணரணுங்கிறக்காக தான் நான் இதை என்ன மதிப்புக்குரிய அண்ணன் சைத துரைசாமி பேரை சொல்கிறேன். 10.5 10.5ன்னு கூட்டம் கத்துது. வந்து தந்துருவேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ள விஜயை கண்டு அச்சப்படுறாரா, அல்லது சீமான் எடுக்கக்கூடிய இஷ்யூவை கண்டு ஏற்கனவே 7% குறைச்ச சீமான் மீண்டும் வாக்கை குறைச்சிருவார்னு நினைக்கிறாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் 2வது இடத்தை உறுதி பண்ணுறதுக்கு பாமக கூட்டணி மஸ்ட்டுன்னு நினைக்கிறாரு. 10.5 கொடுத்தது சரிதாங்கிறத பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் அதில் நுணுக்கமாக எக்ஸ்ரே கண்ணாடியோட பார்த்தா அந்த இடத்துக்குள்ள தெளிவாக தெரியும். இதை நுணுக்கமாக கண்டுபிடிச்சது வாட் இஸ் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமிங்கிறத கண்டுபிடிச்சது ஆர்டி டீம் தான். த பேட்டில் இஸ் ஃபாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமிங்கிறதான் எங்களோட பார்வையில் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு தினத்தந்தியில் அன்புமணியை பற்றி பேசும்போது 8 மாதம் இருக்குன்னு சொன்னார். அதான் தெரியுங்களா சார் 8 மாதம் இருக்குன்னு. இப்போ எதுக்கு சார் அந்த கூட்டத்தையும் கைத்தட்டையும் பார்த்ததும் என்டிஏல பாமக இருக்குது, பாமக நம்மகிட்ட வந்துடும்னு கேட்குறாங்க. அன்புமணியில் பாமக அவர் சொன்னது அன்புமணியையும் டாக்டர் ஐயாவும் சேர்த்து தான். அன்புமணியும் டாக்டர் ஐயாவும் சேர்த்து தான். ஒருத்தரை சொல்ல முடியாது. ஏன்னா ரியாக்ட் பண்ணி 4 மந்திரி வேணும்னு அன்புமணி கேட்டாருங்கிறதுக்காக அவர் அன்புமணி மட்டும் சொன்னாருங்கிற அந்த ஒரு இன்டர்பிரேஷன் நம்ம போகக்கூடாது. அப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவரை பதவியை காப்பாற்றணும். அதற்கு பாமக தேவை. 10.5 கரெக்டுன்னு பேசணும். ஒரு வேளையில் அன்புமணி விழுப்புரம் போராட்டத்தை உடனே அன்புமணி அனௌன்ஸ் பண்ணார். மிகப்பெரிய கூட்டம் சென்னையில் விஜய்க்கு திரட்டினதோட பெரிய அளவுக்கு அன்புமணிக்கு திரட்டிட்டாங்க. மனசாட்சியோட 2 வீடியோ போட்டு பார்த்தா தெரியும். இது ஏனாதானோ கூட்டம் விஜய்க்கு வந்தது. கூடுனா கலையிற கூட்டம். அது உணர்வுபூர்வமாக வந்த கூட்டம். அன்புமணிக்கு வந்த கூட்டம். அன்புமணிக்கு வந்த கூட்டம் உணர்வுபூர்வமாக வந்த கூட்டம். விஜய்க்கு வந்தது கூடி கலையிற கூட்டம். அப்போ எடப்பாடிக்கு வர்றது என்ன கூட்டம்? எடப்பாடிக்கு வரக்கூடிய கூட்டம் தானே. வன்னியரும் அதிமுக மீனவர்களும் வராங்க. பறையர்கள் வரல, செங்குந்தர்கள் வரல, அருந்ததி வரலன்னு தானே நான் தெளிவாக சொல்கிறேன். இது ஒரு மக்கள் ஈர்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் கடந்த பேட்டிகள்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அது வரவேற்பு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருப்பதாக தெரிகிறதே. சர்மா, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இங்கே ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறத நான் தேர்தல் முடிஞ்ச முறை சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா?
நான் தப்பாக சொன்னால் தப்பாக போயிடும் சர்மா, நான் கரெக்டாக தான் சொல்லுவேன். இப்போ அவர் வன்னியர்கிட்ட விழுந்திருக்காரு, பாமகட்ட விழுந்திருக்கிறார். நான் அன்புமணின்னு சொல்ல மாட்டேன், டாக்டர் ஐயா சேர்த்து தான் அந்த இடத்துக்குள்ளே அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ 10.5 மையமாக வச்சு டாக்டர் ஐயா ஆசீர்வாதத்தோட அன்புமணி எடப்பாடியில் நின்னாருன்னா எடப்பாடியில் அவர் ஜெயிக்க மாட்டார். 10.5 மையமாக வச்சு அன்புமணி இவரை எதிர்த்து டாக்டர் ஐயா ஆசியோட எடப்பாடியில் நின்றுட்டாருன்னா எடப்பாடியில் அவர் ஜெயிக்க மாட்டார். அது அவருக்கு தெரியுது. அவர் விஜய்கிட்ட விழல, சீமான்ட்ட விழல. தான் எம்எல்ஏ ஆகிறதுக்கும் தான் எதிர்க்கட்சி தலைவராதுக்கும் பாமகட்ட விழுறார். இது ஊடகத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. நானும் பாமகவை எதிர்க்கிறவன் தான். இன்னைக்கும் அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5 கொடுத்தது தப்புங்கிறத ஆணித்தரமாக எந்த இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடியவன் தான். மன்னார் நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வீட்டோ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்கோர், பரதவராஜகுல மீனவர், ஆண்டி பண்டாரம் சங்கம், வலையர் போன்ற பல சமூகங்களுக்கு இவர் இழைத்த அநீதியை நான் இன்னைக்கும் சொல்லக்கூடியவன் தான், ஆணித்தரமாக பேசக்கூடியவன் தான். அதில் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். பட் நீங்கள் வன்னியர் ஃபோல்ஸுக்கு 10.5 கொடுத்துட்டு அந்த 10.5க்கு வன்னியர் எழும்பி வர்றதுக்கு பாமக கிட்ட நீங்கள் மறல்றீங்க, பாமக கிட்ட நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு மிக முக்கியமான அரசியலாக இருக்குது. இந்த அரசியல் புள்ளியில தான் நீங்கள் தேமுதிக உதாசீனப்படுத்தினீங்க. எங்கே தேமுதிகவுக்கு அக்ரிமெண்ட் இருக்குன்னு பிரேமலதா அம்மையாரையும் தேமுதிகவையும் உதாசீனப்படுத்தினீங்க. பிரபாகரன் ஒரு விஜயகாந்த் பட்டத்தில் உள்ளவர், சாத்தூர்லேருந்து அதை சொல்லி என்கிட்ட எப்பவும் பேசிகிட்டு இருப்பார். எங்களை உதாசீனப்படுத்திட்டோம், அது நாங்கள் கேப்டனுக்கு சமூகத்தை வச்சு அதை அடிப்போம்னு அவர் சொல்லுவார். ஸோ உங்களுக்கு பாமக முக்கியம், வன்னியர் முக்கியம். இதுதான் இந்த உங்கள் நடைபயணத்தில் நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. நிரூபிச்சுக்கிட்டு உங்களை அறியாமலே எமோஷனலாக இன்பேலன்ஸ் ஆகி நிரூபிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இன்னும் 8 மாதம் கழிச்சு பாமக கூட்டணி பற்றி அது பற்றி இது பற்றிங்கிறதெல்லாம் மறைக்கிறீங்க. இல்லை, பிரம்மாண்ட கூட்டணி ஒன்று கண்டிப்பாக வரும், பிரம்மாண்ட கட்சி ஒன்று வரப்போகுது, இப்பயே சொல்ல முடியாது அந்த ரகசியத்தெல்லாம். அப்படி பிரம்மாண்ட கட்சி டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணுக்கு கட்சி தான் அது. அவர் ஆந்திராவிலேருந்து இங்கே ஜனசேனாவை கொண்டு வர்றார். அதுதான் பிரம்மாண்ட கட்சி. ஆமாம், அதான் பிரம்மாண்ட கட்சி. இல்லைன்னு அவர் சொல்லட்டு, அது இல்லைங்க ஜனசேனாவை சொல்லலைன்னு அவர் சொல்லட்டு. இல்லை, எதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இன்னும் நம்பிக்கை வைக்கிறாரு இன்னும் நிறைய கட்சிகள் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி? என்னைக்கு பாஜக கை குலுக்கினாரோ 2வது இடத்தை உறுதிப்படுத்திட்டார். 20% எடப்பாடி பழனிசாமி 11.4% பாஜக கிட்ட கை குலுக்கினாரோ அன்னைக்கே 2வது இடத்தை உறுதிப்படுத்திட்டார். ஒருவேளை கூட்டணி வைக்காம இருந்தா அண்ணாமலை சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி 2வது பெரிய அணியாட்டு என்டிஏ கொண்டு வந்து வராங்க. அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. பிஎம்ஓ சீமான விரும்பினதும் தெரியும். இன்னைக்கு சொல்ல போனால் ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியலாக்கு கிட்ட பிஎம்ஓ பேசியிருக்கிறாரு. சீமான் ஒருத்தர் 1% 8% வந்திருக்கிறாரு. இது பெரிய அச்சீவ்மெண்ட் இன் இந்தியன் பொலிட்டிக்ஸ். உடனே அந்த ஆர்எஸ்எஸ் ஐடியலாக் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், ஐஎன்எல்டி பலகீனப்படும் போது, பகுஜன் சமாஜ் பலகீனப்படும் போது, பிஆர்எஸ் பலகீனப்படும் போது, ஆம் ஆத்மி பஞ்சாபில் பலகீனப்படும் போது 4வது அவர் தன்னோட வாக்கை டபுள் மடங்கு மேலாக்கி வந்திருக்காரு. அவருக்குள்ள ஓட்டெல்லாம் அவர் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு. அவர் காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு கன்சிராம் யூபியில் போனது மாதிரி டேடி டேப்பிங் கம்யூனிட்டிஸை, இது கேட்ரல் பாஸ்டரிங் கம்யூனிட்டிஸை, எல்லா கம்யூனிட்டிஸையும் அவர் டீலிஸ்டிங்கில் ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டியை கன்சால்டேட் பண்ணுறாரு. மிகப்பெரிய கன்சிராம் டைப் மூவில் அவர் போகிறாரு. அவருக்கு எடப்பாடியோட அக்செப்டன்ஸ் இருக்குது, ஃபேஸ் வேல்யூ இருக்குங்கிறத பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் ஐடியாலாக்கு லாஸ்ட் வீக் பிரைம் மினிஸ்டர்கிட்ட அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். ஸோ எடப்பாடியை பொறுத்தவரையில் என்டிஏ கூட்டணிக்கு வரலன்னா 18% என்டிஏயும் அண்ணாமலைக்கு முயற்சியில் சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு அணி வரும்போது எடப்பாடி 3வது போயிருப்பார். பட் 2வது பெரிய கட்சி எடப்பாடி தான் இருப்பார். நோட் த பாயிண்ட். அவர் அணி 3வது போயிருக்கும். இல்லை, இப்போ 2வது இடத்த பொசிஷன் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தணும். அப்போது அதிமுக கூட்டணிக்குள்ளே யாராவது வரணும். ஒன்று பாமக இன்னும் உறுதிப்படாத ஒரு சூழல் தான் இருக்குது, அதிமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. மேலும் என்டிஏ கூட்டணியில் யார் வருவா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்று அதிமுகவை நம்பி வரணும், இல்லை பாஜகவை நம்பி வரணும். இந்த 2 பேரை நம்பி யாரும் வர்ற மாதிரி தெரியலையே. யாரும் வர மாதிரி தெரியல. உண்மைதான். தாவேகாவையும் பலன் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தாவேகாவையும் 8.2% வாக்கெடுத்து ஒரு பேலன்சிங் ஓட்டு ஒரு அளவுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழரையும் அழைக்கிறது மூலமாக நான் தான் உங்களெல்லாம் அழைக்கக்கூடிய லெவலில் இருக்கிறேன். நான் தான் ஒரு 11.4% வாக்கு கொண்ட அமித்ஷா, அண்ணாமலை இவங்களோட பாஜக நயனார் இப்போ தலைவர் என் கையில் இருக்குது. நான் 31 இருந்து உங்களை அழைக்கிறேன், பலம் தெரியாத உங்களை அழைக்கிறேன், 8% பலம் கொண்ட உங்களை அழைக்கிறேன்னு தான் 2வது இடம் தனக்கு உறுதி செய்யப்பட்டதுங்கிறதுல அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவர் அதுக்காக தான் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு, அழைக்கிறார். இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி நேற்று பேட்டியில் கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் யாரையுமே அழைக்கவே இல்லை, திமுகவுக்கு எதிரான மனப்பான்மை கொண்டவங்க
வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட சரி, ஸ்டேட்மெண்ட் தவிர திமுகவுக்கு நான் நாம் தமிழரையோ விடுதலை சிறுத்தைகள் அழைக்கல. கட்சியோ, நானும் எடப்பாடி அழைக்கல. திமுகவுக்கு எதிரான மனப்பான்மை கொண்டவங்க எல்லாம் ரவீந்திரன் துரைசாமி பேச்சை கேட்டா திமுக வீழ்த்த முடியும். சிஎம் கேண்டிடேட்டை எடப்பாடி பழனிசாமி அவர் ஆசைப்படக்கூடாது. அவருக்கு ஓட்டு திமுகவுக்கு எதிரான மனநிலையில திமுக தோக்கடிக்கு பயன்படணும். என்ன சார் திமுகவுக்கு எதிரான மனநிலை வெள்ளாள கவுண்டரும் வன்னியரும் சமநீதி சூறையாடுறதுக்கு பரையர் இழிச்ச வாயனா, நாடார் இழிச்ச வாயனா, முக்குலத்தோர் இழிச்ச வாயனா, அருந்ததிர் இழிச்ச வாயனா, செங்குந்தர் இழிச்ச வாயனா, சும்மா திமுக எதிர்ப்பு திமுக இருக்குன்னு பஜனை பண்ணிக்கிட்டு 2 ஜாதி சமூக நீதி சூறையாடுறதுக்கு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம இஷ்டம் போல இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு, ஒரு ஜாதி கொங்கு மண்டலத்துல கூடி கும்மாளம்படிக்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு இங்க பைத்தியார பசங்க நாட்டில் இருக்கான்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்கிறாரா? திமுக நான் தோக்கடிச்சு காட்டுறேன், வர சொல்லுங்க, நான் சொல்றதை கேட்க சொல்லுங்க. சமூக நீதி சூறையாடலையும் உடைச்சு எல்லா ஜாதிக்கும் பொதுவா யாரை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி அதே வெள்ளாள கவுண்டர் அண்ணாமலையும் பயன்படுத்தி பிஎம்ஐயும் பயன்படுத்தி நான் திமுக தோக்கடிச்சு காட்டுறேன். நீங்க 2 ஜாதி சமூக நீதியை சூறையாடுறதுக்கு திமுக எதிர்ப்புன்னு எத்தனை நாளையா நாட்டில் சமூக நீதி சூறையாடுவீங்க? பெரியார் பிறந்த மண்ணில் சும்மா இந்த போக்கு கதைகளெல்லாம் விடாதீங்க. ஸ்டாலின் 50 வயது போகக்கூடிய அளவுக்கு உயர்வில் இருக்கிறாரு. எங்க திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கு? இதே தானே எல்லா தேர்தலையும். ஈரோடு கிழக்குல திண்டுக்கல் டெல்லி அதிரம். சீமானுக்கு ஈர்ப்பு கூட உங்களுக்கு இல்லை. சீமான் 5% உயர்ந்தாரு, 5% கீழே போனீங்க. விக்கிரவாண்டிலும் ஈரோடு கிழக்கிலையும் திமுக விட்டு களத்தில் நிற்க முடியல உங்களால. 10.5க்கு பயந்து பாமக பயந்து களத்தை விட்டு கோலத்தனமா ஓடிட்டீங்க. ஈரோடு கிழக்குல நின்னா சீமானுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்காதுன்னு கருதி ஈரோடு கிழக்கு விட்டு ஓடிட்டீங்க. சும்மா ஒரு பஜனை பண்ற மாதிரி திமுக எதிர்ப்பு திமுக அறத பழசான அந்த போன ரீல்களை ஏன் விட்டுட்டு திர்றீங்க? எடப்பாடி பழனிசாமியோட இந்த அஜெண்டா அப்போ மக்கள் மத்தியிலயோ அல்லது மற்ற கட்சிகளோ கேட்கக்கூடிய நிலையில இல்ல. கண்டிப்பா இல்ல. அதெல்லாம் பழைய கருணாநிதி எதிர்ப்பு இருந்ததுங்க, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைங்க. நாடார்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் ஸ்டாலின் எதுக்கலங்க. முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்னு சொன்னார்னா காமராஜ் போட்ட பெரியார் போட்டேன்னு சொல்றான்ல, அதே மாதிரி காமராஜ் போட்டது தான் முக்குலத்தூருக்கும் வெள்ளாள கவுண்டருக்கும் வன்னியருக்கும் நாடாருக்கும் இந்த வளர்ச்சிக்கு காரணங்கிறத நாடார் சொல்லலாம். காமராஜ் மேல பற்றுதல் உள்ள எந்த ஜாதிக்காரனாலும் குறிப்பா நாடார் சொல்லலாங்கிற அந்த அந்தஸ்தை ஸ்டாலின் கொடுத்துருக்காருங்க. இமானுவேல் சேரனுக்கு பிறந்தநாளை கொண்டாடுறாருங்க ஸ்டாலின். கலைஞருக்கு இந்த எதிர்ப்பெல்லாம் இருந்து ஸ்டாலினுக்கு இல்ல. எடப்பாடி பழனிசாமி அப்போ நேரடியாவே மற்ற கட்சிகளை அழைக்கணும், பேர் சொல்லியே அழைக்கணும், அப்பதான் வருவாங்க. இப்படிலாம் பேசிட்டு இருந்தா கதைக்காகாது. 2வது இடத்துல அவர் தான் இருக்காருங்க. பாஜக கூட்டணியை சேர்த்தது மூலமா 32% பலம் கொண்ட அந்த கூட்டணி அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலன்னா 25க்கு போகலாம். பட் 2வது இடம் எடப்பாடி தலைமைக்கு தான். அவரு பாஜக கூட எந்த காலமும் கூட்டணி கிடையாதுன்னு ஒரு சீமான பிஎம்ஓவும் அண்ணாமலையும் முன்னிறுத்தி 2வது பெரிய அணியாட்டு நிதிஷ்குமார் மாதிரி சீமானை கொண்டு வந்துடுவாங்கிற அச்சத்தில் பாஜக வந்துட்டாரு. எனவே இதை விட்டு வெளியே போக மாட்டார். இப்போ கெமிஸ்ட்ரி பத்தி சொல்றீங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா களத்துல? இன்னும் சரியா ஒர்க் அவுட் ஆகல. ஷீட் ஷேரிங்கை தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை பலத்தின் அடிப்படையில் அண்ணாமலை எதிர்பார்க்கிறாரு. அதை கொடுத்து ஆகணும். இப்போ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னா அப்போ என்ன பிரச்சனை? மக்கள் விரும்பலையா இல்லை என்ன சொல்றாங்க? காரணம் அண்ணாமலை எடுத்ததும் ஜெயலலிதா ஊழல், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், அதிமுக ஊழல்னு சொல்லி தான் அண்ணாமலையும் அந்த 18% ஓட்டை மோடியை காட்டி எடுத்தாங்க. இவர்கள் எடுத்த 23% ஓட்டும் நாங்கள் ஜெகன் மாறி வருவோம், நவீன் மாறி வருவோம், நாங்கள் தான் பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுவோம், தமிழ்நாட்டுக்கு மாநில கட்சி தான் தேவை, பாஜக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம்னு சொல்லி தான் இவங்களும் 23 எடுத்தாங்க. அதான் சீமான் கிண்டல் அடித்தார். என்னென்ன எடப்பாடிக்கு அரசியல் அறிவு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடிக்கான தேர்தலில் பாஜகவோட போகல, சட்டமன்ற தேர்தலில் போய் யாராவது பாஜகவோட போவா இல்லையா? அந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் அறிவாகி போச்சுன்னு சீமான் நக்கல் அடித்தார். ஆனால் உண்மை நிலைமை என்னென்னா 2வது காப்பாற்றுறதுக்கு அண்ணாமலை உருவாக்கி வச்ச வாக்குகிட்ட காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா 2வது இடம் சிக்கலாகும். இப்போ அண்ணாமலையினுடைய ரோல் என்னவா இருக்க போகுது? பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி, இன்னொரு பக்கம் அமைச்சர் பதவியான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தி. அண்ணாமலைக்கு ரோல் பவர் பாலிடிக்ஸ் பண்ணி பிஎம்ஓ அட்வைஸ் படி 60 சீட்டு 120 சீட்டு எடப்பாடி 60 சீட்டு தாமரைக்கு வாங்கணும். 60ன்னா அதில் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாத் யாதவ் எல்லாத்துக்கும் சேர்த்து ரெட்டலை 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்கணும். அப்போ அண்ணாமலை சொல்றத இன்னும் டெல்லி பாஜக கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்கு. கட்சி நன்மைக்கு யார் சொன்னாலும் அதை கேட்கத்தான் செய்வாங்க. அண்ணாமலை கட்சி நன்மைக்கு தானே சொல்றாரு. கட்சி நம்ம பலத்துக்கு ஏற்ப அதிக சீட்டு நிற்கணும்னு தானே சொல்றாரு. இல்லை பாஜகக்குள்ள அண்ணாமலை தொடர்றதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? ஒரு சிக்கலும் இல்லை. எடப்பாடி சிஎம்ங்கிறத அண்ணாமலை சொல்லிட்டாரு. நான் எடப்பாடி சிஎம்னு அண்ணாமலை வாய் திறந்து சொல்லுவாரா? சொல்வார், தாராளமா சொல்வார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில கூட நான் முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தனோ அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கேன்,
அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. இருந்தாலும் நான் மேலிடம் சொல்றதை கேட்கறேங்கிறாரு. கட்சிக்கு அவர் எடுத்த 11.4% வாக்குக்குரிய பங்கீடு கிடைச்சிட்டுன்னா அவர் தெளிவா வந்து அந்த அணி வெற்றிக்காக பாடுபடுவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்மளும் மோடி ஃபார் பிஎம் 2029 தான் நமக்கு முக்கியம். சட்டமன்றம் அவ்வளவு முக்கியம் இல்லை. மோடிக்கும் பிஎம் ஓட்டு நாம சொல்லிட்டோம், தெளிவா சொல்லிட்டோம். 2021 அதே அண்ணாமலை வந்து கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி தான் 2026ல சீமா வருவாருன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாரு. சீட் ஷேரிங் முடிஞ்ச பிறகு அதை செய்வாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் கான்ட்ரிபியூஷன் இருக்காது. அது முன்னாடி கான்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டியது இல்லையே. அதுக்கு முன்னாடி அவர் மத்தவங்க சொல்றாங்க. தமிழ்நாட்டு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், எச் ராஜா எல்லாரும் சொல்றாங்க. நைனா நாகேந்திரன் சொல்றாரு, எச் ராஜா சொல்றாரு, தமிழிசை சொல்றாரு, எல்லாரும் சொல்றாரு. இவங்க தான் அண்ணாமலை மூவு, பிஎம்ஓ மூவு, ஆர்டிடி மூவு முறியடிச்சவங்க. எப்படி சொல்லிட்டாங்கன்னா, வானதி உட்பட எடப்பாடியும் விஜயும் சேர்ந்துட்டா கற்பனை ஓட்டு, இல்லாத ஓட்டு, கையில வராத ஓட்டு, பைத்தியகாரத்தனமான அது ஒரு செயல். கையில வராத ஓட்டு ஒருத்தன் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்? பைத்தியகாரத்தனமான இது. அந்த வார்த்தையை அழிச்சியே சொல்லிடுங்க. சிவாஜியை நம்பி ஜானகி ஏமாந்தாங்க 1989. அவரும் சேர்ந்துட்டாருன்னா அது நம்ம பாஜக பலகீனமாயிரும். அண்ணாமலை கூட்டணிக்கு எதிராக இருக்காரு, அவர் விஜயை சேர்த்துட்டு நம்மளை வீக்கன் பண்ணிடுவாருங்கிறத மேலிடத்துல சொன்னது அண்ணாமலை தவிர அவ்வளோ பாஜக தலைவர்கள் தான். அண்ணாமலையும் நம்மளும் தான். அண்ணாமலை ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு. நம்ம வந்து என்டிஏ வந்து சீமான நிதிஷ்குமார் மாதிரி முன்னிறுத்தி கொண்டு போகலாங்கிறத நாம கொடுத்தோம். அப்போ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி இது நடந்துட்டுன்னா 3வது பேர் ஒன்று உள்ளே வந்துட்டாரு. அவர் உள்ளே வர்றதுக்குள்ள நேனார் காரணம். நேனார் அதுக்கு தலைவர் ஆயிட்டாரு. தமிழிசை காரணம். எடப்பாடி அண்ணன் கூட்டணின்னு சொல்லிடுவா கூடாதுன்னு ஒட்டிசை அந்த வார்த்தையை போட்டுடுங்க. தமிழிசை பேசுனாங்க. இவங்கெல்லாம் காரணம். நாம வந்து எடப்பாடிக்கு மனசுல சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு கிளியை கொடுத்து சரண்டர் பண்ண வச்சிருக்கோம். சரண்டர் இல்லை, பாஜக 2 ஸ்டெப்பு கீழே போனாலும் அவரை சரண்டருங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. அவர் ஒரு ஸ்டெப் இறங்கி வரும்போது டெல்லி பாஜக 2 ஸ்டெப் இறங்கி வந்துட்டாப்புல. ஸோ வந்தது அந்த நிதிஷ்குமார் மாதிரி சீமானை வச்சு இவர் 3வது தள்ளிடுவாங்கக்கா தான் இவர் உள்ள வந்தார். இப்பவும் அந்த அந்த இதுதான் சீமானுக்கு அது தெரியும். அதனால தான் 8 மாதம் கழிச்சு பார்க்கலான்னு சொல்லும்போது, ஆமாம் 8 மாதம் கழிச்சு பார்க்கலான்னு சொல்லும்போது 8 மாதத்துக்கு பிறகு யார் என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது இதையும் ஒரு பொடி வச்சு தான் சீமான் அதை பேசியிருக்காரு. பட்டு தெளிவா அவர் 214 தான் போறாரு. அது வேற விஷயம். ஓபிஎஸ் குறித்து கேட்கும்போது காலம் கடந்து விட்டது, கடந்து போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்ப இனிமேல் வந்து ஓபிஎஸ்க்கு அதிமுகக்குள்ள இடம் இல்லை. அவரை வெளியே அனுப்புனதே உள்ள இருந்தா தோல்வியில இருக்கக்கூடிய எடப்பாடியை கமித்திட்டு வைப்ரண்டா பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய முக்குலத்தோர் வந்து ஓபிஎஸ்ஸை மேலே தூக்கி நிறுத்திடுவாங்கக்காக தான் அவர் நீக்கவே செய்தார். ஒற்றை தலைமையாகி என்ன சாதிச்சார்? ஒற்றை தலைமை ஆகி சீமானுக்கு கீழே 4வது போய் டெபாசிட் இழந்தார் விளவங்கோட்டில். ஜெயலலிதா இருக்கும்போது சீமானுக்கு நோட்டா கீழே ஓட்டு. ஒற்றை தலைமை ஆகி இங்கே புதுச்சேரியில் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சீமானுக்கு கீழே 4வது போனார். ஒற்றை தலைமையாகி சீமானுக்கு கீழே கன்னியாகுமரியில் 4வது போனார். ஒற்றை தலைமையாகி இவர் பிரேமலதா விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி, கிருஷ்ணசாமி, முபாரக் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஓட்டும் சீமான் தனி எடுத்த ஓட்டும் 1. இதுதான் திருநெல்வேலியில், இதுதான் ராமநாதபுரத்தில். அப்போ ஒற்றை தலைமையாகி 13% வாக்கை ஓபிஎஸ்ஸை நீக்கினதுனால அடி வாங்கினார். ஏன் அதற்கு பிறகும் இரட்டை தலைமையான் சம்மதிக்க மாட்டார்? நாளைக்கு இன்னொரு தோல்வி கிடந்தா இவரை தள்ளி போட்டுட்டு ஒற்றை தலைமையாக ஓபிஎஸ்ஸை கொண்டு வரணும்னு முக்குலத்தோர் வைப்ரண்டா பொலிட்டிக்ஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ எக்காலம் கொண்டாலும் ஓபிஎஸ் உள்ள வந்தால் நம்மளை மறிச்சு போட்டுட்டு அவர் ஏறிடுவார். அவருக்கு ஆளுங்க வந்து அவருக்கு லாபி வந்து அதில் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் நமக்கு த்ரெட்டு தலைவர் பதவிக்கு விடவே கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாரு. இவர் தினகரன் இன்னொரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவரை சீட் ஷேரிங்கில் சேர்த்துக்குவார். அவ்வளவுதான். ஓபிஎஸ் பற்றி கேட்கும்போது இந்த பதில் சொல்கிறாரு. அதுவே அமமுக பற்றி கேட்கும்போது காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறாரு. அப்போது அமமுகவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு. டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்காரு. கண்டிப்பாக அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் த்ரெட் இல்லை. டிடிவி தினகரனும் காலம் மாறிட்டுன்னு தெரியாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்னையா எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு என்னத்தை நீங்கள் சாய்ச்சிட்டீங்க? மறவர் ஓட்டு போட்டு தான் 2வது வந்தார் டிடிவி தினகரன். சும்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைன்னுக்கிட்டு, ரெட்டலை தான் அங்கே ஜெயித்துன்னா நாயுடு ஓட்டில் ஜெயித்து தேவேந்திர வேளாளரும் போட்டுட்டான் அங்கே கோயில்பட்டியில். டைனமிக்ஸ் எல்லாம் மாறி போயிட்டு எடப்பாடியை நம்பிக்கிட்டே தினகரன் நின்னாருன்னா அல்வா கொடுப்பாரு எடப்பாடி. தினகரன் நல்லா அந்த அல்வா வாங்கி சாப்பிடலாம். கரெக்டாக பொலிட்டிக்ஸ் பண்ணுனா ஓரளவு இருக்க ஓட்டுக்கு ஒரு முக்கியத்துவத்தை காப்பாற்றிக்கலாம். அது தினகரன் முடிவு இன்னும் பண்ணிட்டு போறாரு. அவருக்கு எதிரி கிடையாது, நடராஜனுக்கு எதிர். அதில் அவரும் மாட்டிக்கிட்டார் இடையில. கடைசியாக அவரை என்டிஏக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு 100% எங்கள் டீம் தான் காரணம். 4 மணிக்கு அவருக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தோம். 5 மணிக்கு அண்ணாமலை நேரில் பேசி அதை கன்ஃபார்ம் பண்ணார். எடப்பாடியை உள்ள விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது பண்ணணும்.
அது எங்கெங்கெல்லாமோ அவர் குட்டிகரணம் போட்டு நடக்காத நாம் பண்ணி கொடுத்தோம். இப்போவும் அவர் நன்மைக்கு ஓப்பனாக தான் நம்ம சொல்கிறோம். எடப்பாடியை மட்டும் நம்பி நீங்கள் பேசுனீங்கன்னா ஏமாந்துருவீங்க. அது உங்கள் விருப்பம். வேலு கார்த்திகேயன் போன்ற என்னோட நண்பர்கள்லாம் எடப்பாடியோட தன்மை எப்படின்னு நல்லா தெரிஞ்சவங்க தான். அதான் என்டிஏ அலையன்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் வலுப்படுத்துறதுக்கு இன்னும் பல்வேறு முயற்சிகள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது கள சூழல் மூலிமா நம்ம உணர்றோம். இப்போ என்டிஏ அலையன்ஸ் இப்போ என்ன பண்ண முடியும் திமுக கூட்டணியை? என்டிஏ அலையன்ஸு திமுக கூட்டணிக்கு அடுத்தால பெரிய கூட்டணி என்டிஏ அலையன்ஸ் தான். 20ம் 11ம் சேரும் போதே 31, வாசன் 32, இன்னும் ஆட்கள் வரும்போது. இல்லை சார், இப்போ என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக, டிடிவி தினகரன், அமமுக, அப்புறம் ஜிகே வாசன், ஓபிஎஸ் இருக்காரா இல்லையான்னு கூட இப்போ தெரியல. டிடிவியே இருக்காரா இல்லையான்னு தெரியலங்கிறதா டிடிவிக்கு ஓப்பனாட்டே சில விஷயங்களை அலட்டாருங்கிறத நான் பேசினேன். இப்போ இருக்கிறது ஏடிஎம்கே, பிஜேபி, வாசன் இவ்வளோ தான் இருக்காங்க. பிஜேபி கூட தாமரையில் போட்டியிட்ட கட்சிகள் இருக்காங்க. பிஜேபி கூட டிடிவி தினகரன் ஏன் வந்து நீங்க அந்த என்டிஏக்குள்ள சேர்க்கிறது? அவர் முடிவுங்க. நான் அலர்ட் பண்றேன், அவ்வளவுதான். எடுத்துக்கிறாதான் அவர் விருப்பம். அதை பற்றி நமக்கு we don't bother about that. அதான் அப்போ 3 பேரை வச்சுட்டு திமுகங்கிற மிகப்பெரிய கூட்டணி எப்படி வெல்ல முடியும்? முடியாது. எடப்பாடி 2வது இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.